Hello, this is Nakshatra and I am a mother. She's studying in Vidai school. நக்ஷத்ராவுக்கு வந்துட்டு இது செகண்ட் இயர் விதாய் ஸ்கூலில் நாங்கள் ஆல்ரெடி அக்டோபர்லேயே ஜாயின் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் அக்டோபரில் அண்ட் நவ் ஷீ இஸ் டூயிங் அர் ப்ரீ கேஜி போங்க லைக் நான் ரொம்ப 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 ஹாப்பி. இது ஒரு நார்மல் ஒரு சிம்பிள் வேல்யூஸ் அதே மாதிரி என்ன டே டு டே என்ன சொல்லி கொடுத்தாலும் பசங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம கேட்கணும் அப்படின்னு கூட இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நம்பி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி தான் அது. அந்த மாதிரியான ஒரு இதுதான் அந்த ஸ்கூலில் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டே நான் போய் அப்புறம் மேம்கிட்ட பேசும்போதே நான் வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் இதெல்லாம் சொல்லித்தராங்க அதெல்லாம் சொல்லித்தராங்க அப்படி சொல்லிட்டு. பட் சிலர் நம்ம சொல்லுவோம், பட் அது ரியாலிட்டியில் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ரியலி எவ்ரிடே அப்படி தான் இருந்துச்சு அது. எனக்கு அந்த வேல்யூ சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெய்லி வீடியோ அனுப்பும்போது ஓகே நம்ம கிட்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் அனுப்பும்போது அந்த ஃபியர் நமக்கு இருக்கும். அந்த ஃபியர் வந்து அவங்க வீடியோ அனுப்பி அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது வந்து டெஃபினெட்லி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. டீச்சருமே வந்து அந்த குழந்தை எந்த கிளாஸ் குழந்தையா இருந்தாலும் நல்லா பார்த்துப்பாங்க, டேக் கேர் பண்ணிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் டீச்சர் அந்த இது கூட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்கும். நம்ம என்ன எந்த நேரத்தில் என்ன கிளியராக என்ன இது கேட்டாலும் டவுட் கேட்டாலும் கிளியராக சொல்லுவாங்க. எதுனாலும் நம்ம கேட்கலாம், இது சில்லி அப்படிலாம் கிடையாது. தே ஆர் லைக் என்ன சொல்கிறது, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே வில் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் தே வில் எக்ஸ்பிளைன். நிறைய புது இவெண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக இப்போ நம்ம பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இதுவாக ரொம்ப லைக் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணும்போது பசங்க இந்த ஏஜில் எக்ஸ்போஸ் ஆகுறது தான் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பேன். 5 இயர்ஸ்க்குள்ள எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் அந்த பேசிக் ஃபவுண்டேஷனில் அந்த ஒரு நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூல் அனுப்பும்போது அவங்களுக்கு ஸ்கூல் பிடிக்கணும், டீச்சர்ஸ் பிடிக்கணும் போது அந்த ஃபர்தராக ஸ்கூல் போகிற ஆசையே இருக்கும். நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பர். ஸோ எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் எந்த ஸ்கூலில் எல்கேஜி எது போட்டாலும் ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ட் தட் நக்ஷத்ரா கேன் டெஃபினெட்லி சர்வைவ் எனி. அந்த அளவு அந்த வீக் சொல்லி கொடுத்தது அந்த டாய் ஏதோ ஒன்று வச்சு பண்ண சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் உண்மையாக யோசித்தேன், நக்ஷத்ரா வந்து 2.5 இல்லை 2 years 8 months இருக்கும், அது எப்படி பேசுவாங்க என்ன அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் டெஃபினட்டாக இன்னைக்கு நான் அவ்வளோ ப்ரௌடாக சொல்லுவேன், நக்ஷத்ரா at this age 3 yearsலேயே she started speaking 6 lines in a mic, லைக் மெமரைஸ் பண்ணி. இப்போ ஒருவேளை இந்த கான்செப்ட் அங்கே இல்லைன்னா நக்ஷத்ரா வயசுக்கு மெமரைஸ் பண்ணுவாங்கன்றதே எனக்கு இருந்திருக்காது. பட் இட் வாஸ் வெரி நைஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்கிட்ட சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் போனாலும் இந்த ஒரு இது இல்லை, எப்படி லைக் ஃபியரே இருக்காது. டெஃபினெட்லி